அன்பு இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 33வது வசனம். அகங்காரிகளின் வீட்டை கர்த்தர் பிடுங்கி போடுவார், விதவையின் எல்லையையோ நிலைப்படுத்துவார். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதுக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. அகங்காரிகளின் வீட்டை கர்த்தர் பிடுங்கி போடுவார், விதவையின் எல்லையையோ நிலைப்படுத்துவார் என்று சொல்லி இங்கே சாலமோன் ஞானி குறிப்பிடுகிறார். அகங்காரிகளுக்கு இருக்கிற வீட்டையும் கூட, அகங்காரிகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் அகந்தையாய் நடக்கிறவர்கள், இருமாப்பாய் இருக்கிறவர்கள், பெருமையாய் வாழ்கிறவர்களை குறித்து வேதம் அகங்காரிகள் என்று குறிப்பிடுகிறது. அவர்களுடைய வீட்டையே கர்த்தர் பிடுங்கி போடுவார். விதவையின் எல்லைகள், அந்த எல்லைகள் சிறியதாய் இருந்தாலும் பெரியவைகளாய் இருந்தாலும் அவைகளை நிலைப்படுத்துகிற ஒரு ஆண்டவர் என்று சொல்லி இங்கே சாலமோன் ஞானி குறிப்பிடுகிறார். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். விதவைகளின் வீடுகளை, எல்லைகளை பாதுகாக்கிற ஒரு ஆண்டவர். சங்கீதம் 68:5-6 தாவீது சொல்லுகிறார், திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனவர், விதவைகளை நியாயம் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள் என்று சொல்லப்படுகிறது. சங்கீதம் 146:9 பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் அவர் ஆதரிக்கிறார். துன்மார்க்கனின் வழியையோ அவர் கவிழ்த்து போடுகிறார் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். நீதிமொழிகள் 18:12 மேன்மைக்கு முன் தாழ்மை வந்துச்சுன்னு சொன்னால் அவர்கள் மேன்மை அடைய முடியும். அழிவுக்கு முன்பானது அகந்தை என்று இங்கே சாலமோன் ஞானி குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். நாம் 1 பேதுரு 5:5 படிக்கிறோம். அப்படியே இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். தாழ்த்துகிற எந்த ஒரு மனுஷனையும் ஒரு மனிதன் மேன்மை அடைய வேண்டும் என்று சொன்னால் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று சொல்லி அவர் போதிக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் ஒரு மனிதன் அழியப் போகிறான் என்று சொன்னால் அழிவுக்கு முன்பாக அவனுடைய வாழ்க்கையிலே பெருமை அல்லது இருமாப்பு அல்லது அகந்தை வந்துவிடும் என்று சொல்லி இங்கே சாலமோன் ஞானி குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இதை ஆழமாக உணர்ந்து கொள்ளுகிறதற்கு தானியேல் 4ஆம் அதிகாரத்திலே நேபுகாத் நேச்சாருடைய வாழ்க்கையை நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் அநேக உண்மைகள் புலப்படக்கூடியதாக இருக்கிறது. 3 முறை இஸ்ரவேல் தேசத்தின் மேலே படையெடுத்து அங்கே இருக்கக்கூடிய அநேக திறமையானவர்களை எல்லாம் பிடித்து கொண்டு போய் இங்கே உள்ள ஆலயங்களை சுட்டெரித்து போட்டு அலங்கங்களையெல்லாம் இடித்து போட்ட நேபுகாத் நேச்சார் திடீரென்று அவனுடைய ராஜ்யத்தில் மிகப்பெரிய ஒரு ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாக திகழ்ந்த பொழுது அவன் ஒரு சொப்பனத்தை கண்டு கலங்கி நிற்கிற அந்த வேளையிலே அவனுடைய தேசத்தில் உள்ள எல்லா ஞானிகளையும் மற்ற எல்லா குறி சொல்லுகிறவர்கள் எல்லாரையும் அழைத்து அவர்களுக்கு அந்த சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் கேட்ட பொழுது அவர்கள் சொல்லக்கூடாமல் போன பொழுது தானியேலும் அங்கே அவனோடு கூட கூட்டாளிகளாக இருந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்களெல்லாம் ஜெபித்த போது தானியேலுக்கு அந்த சொப்பனமும் அதனுடைய அர்த்தமும் வெளிப்படுத்தப்பட்டபடியினாலே நேபுகாத் நேச்சாரிடத்தில் வந்து சொல்லுகிறான், ராஜாவே, நீர் ஒரு சிலையை கண்டீர். அதில் பொன்னாலான ஒரு தலை இருந்தது, அதில் வெள்ளி இருந்தது, அதில் வெண்கலம் இருந்தது, அதில் இரும்பு இருந்தது, பாதங்கள் இரும்பும் களிமண்ணுமாய் இருந்தது என்று சொல்லி அவருடைய ராஜ்யத்திற்கு பின்பாக பொன்னாலான தலை நீர், அத்தனை பெரிய ராஜ்யங்களை ஆளுகிறவராக மகா பெரிய சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய உமக்கு பின்பாக மேதிய பெர்சிய ராஜாக்கள் வருவார்கள். அதற்கு பின்பாக ஒவ்வொரு ராஜ்யங்களும் வரும், கிரேக்க பேரரசுகள் வரும். அதற்கு பின்பாக ஒவ்வொன்றாக வந்து கடைசியாக ஒரு கூட்டாட்சி நடக்கும் பொழுது ஒரு கையால் பெயர்க்கப்படாத ஒரு கல் உருண்டு வந்து அந்த சிலையின் மேல் மோதி அதை நொறுக்கி போட்டது. அந்த கல்லானது மிகப்பெரிய பர்வதமாக மாறி அது இந்த பூமி முழுவதையும் நிரப்பிற்று என்று சொல்லி பொன்னாலான தலை என்று சொன்ன உடனே அழிவுக்கு முன்னானது அகந்தை என்பது போல அவனுக்குள்ளாக ஒரு பெருமை வந்து விட்டது. அங்கே கல்லை குறித்து அவனுக்கு ஒரு
ஒரு வெளிப்பாடு இல்லை. ஆண்டவராகிய இயேசுவை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த கல் கடைசி நாட்களிலே இந்த பூமி முழுவதையும் நிரப்பப் போகிற, இந்த பூமி முழுவதையும் ஆளப்போகிற ஒரு உன்னதர் என்பதை உணர்த்துவித்த போதிலும் அவன் தன்னை பொன்னாலான தலை என்று தலையில் நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவனை தலைக்கணம் பிடித்து ஆட்டின பொழுது ஒரு மகா பெரிய சிலையை உண்டு பண்ணி வைத்து தேசத்தில் உள்ள எல்லா பதவியில் இருக்கிறவங்களையும் நாதசுரம், கிண்ணறம், மேளம் இவைகளெல்லாம் அந்த கீத வாத்தியங்களெல்லாம் தொனிக்கும் போது நீங்கள்லாம் விழுந்து வணங்கணும்னு சொல்லுகிறார். அப்பொழுது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ நமக்கு தெரிந்தபடி அவர்கள் வணங்காத போது 7 மடங்கு ஒரு அக்னி ஜூளையை அவன் பெரியதாக அவன் எரிய விட்டு அவர்களை அங்கே உள்ளே தூக்கி போட்ட போது அங்கே 4வது ஆளாக அவர்கள் அக்னிக்குள்ளாக சுற்றுவிழா வந்தபோது அங்கே 4வது நபராக ஒரு ஆண்டவருடைய தூதர் அவங்க இறங்கி அவர்களை மீட்டெடுத்ததை அவன் பார்த்த பொழுது அவன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பதவி உயர்வை கொடுக்கிறான். ஆனாலும் அவனுக்குள்ளாக இருந்த ஒரு பெரிய அகந்தை, அந்த பாதத்தை மோதின கல்லை குறித்த ஒரு கரிசனையும் இல்லை. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசுவை குறித்த, அவருடைய மேன்மையை குறித்த ஒரு கரிசனையும் இல்லாமல் மனிதர்கள் தங்களுக்கென்று கிடைக்கப்படுகிற புகழ்ச்சி, தங்களுக்கென்று கிடைக்கப்படுகிற மேட்டிமைகள், தங்களுக்கென்று கிடைக்கப்படுகிற மேன்மைகளிலேயே அப்படியே குளிர்காயும் பொழுது அவர்களுக்குள்ளாக இருமாப்பு வரக்கூடியதாக இருக்கிறது, அவர்களுக்குள்ளாக அகந்தை வரக்கூடியதாக இருக்கிறது. அவளிவுக்கு முன்பானது அகந்தை என்று சொன்ன அந்த காரியங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கிறது. நேபுகாத் நேச்சாரும் இதுக்கு விதிவிலக்கல்ல. அப்படிப்பட்ட நேரத்தில் தானியேல் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று அவன் சொன்னான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் பொழுதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிட்டு பெரிய தலைக்கணம் அவனுக்குள்ள உண்டான உடனே மனுஷன் என்று நீ தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோடு சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல புல்லை மேய்வாய். உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாயிருக்கிறவனுக்கு அதை கொடுப்பார் என்பதை நீ அறிந்து கொள்ள மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பிற்று. அந்நேரமே அந்த வார்த்தை நேபுகாத் நேச்சாருடைய வாழ்க்கையில் நிறைவேறிற்று. அவன் மனுஷனின்று தள்ளப்பட்டு மாடுகளைப் போல புல்ல மேய்ஞ்சான். அவனுடைய தலைமயிர் கழுகுகளுடைய இறகுகளைப் போலவும் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் வளரும் மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பனின நனையக்கூடியதாக இருந்த இருதயம் மட்டும்தான் மனுஷ இருதயம். அவன் மனுஷன் நின்று தள்ளப்பட்டு மாடு போல புல்ல மேய்கிறான். தலையில் கழுகுக்கு அவருக்கு இருக்கக்கூடிய இறகுகளை போல முடி முளைக்குது. அவனுடைய நகங்களெல்லாம் பட்சி நகங்களை போல இருக்குது. அவனுக்கு சொல்லப்பட்ட காலங்கள் அதெல்லாம் முடிஞ்ச பிறகு தன்னுடைய கைகளினாலே அநேக வெளிப்பாடுகளை அவன் எழுதுகிறான். இப்பொழுதுதான் கையால் பெயர்க்கப்படாத அந்த கல் உருண்டு வந்து இந்த சிலையின் மேலே மோதி அந்த சிலை முழுவதையும் நொறுக்கி போட்டதே அவரை குறித்த ஒரு வெளிப்பாடை பெற்றவனாக அவன் சொல்லுகிறான். அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து, எனக்குள்ள புத்தி வந்துருச்சியா, உன்னதமானவரை ஸ்தோத்தரித்தேன், எனக்குள்ள ஞானம் வந்துட்டு என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே, அவருடைய அரசாட்சி தான். நான் பொன்னாலான தலை தான், ஆனால் என்னுடைய அரசாட்சி நித்திய கர்த்தத்துவம் அல்ல, நித்திய அரசாட்சி அல்ல. உன்னதமானவருடைய அரசாட்சி தான் நித்திய அரசாட்சி. அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக இருக்கும். எத்தனை ராஜ்யங்கள் மாறினாலும், எத்தனை ராஜாங்கங்கள் மாறினாலும், இந்த பூமி முழுவதையும் ஒருங்கிணைத்து ஆளுகிற ஒரு நேசர் ஒருவர் வெளிப்பட போகிறார் என்கிற வெளிப்பாட்டை ஒரு அந்நிய தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அவனுக்குள்ளாக புத்தி வந்த பொழுது அவன் கண்டுகொள்கிறான், தன்னை தாழ்த்துகிறான். பூமியின் குடிகளெல்லாம் ஒன்றுமில்லை எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை. எவ்வளவு தெளிவான ஒரு வெளிப்பாட்டை அவன் சொல்லுகிறான். இப்படி சொன்னபோது புத்தி அவனுக்குள்ளே வந்தபொழுது தான் ராஜ்யத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்கலையும் எனக்கு திரும்ப வந்துச்சு. அவன் என்னைக்கு அந்த பொன்னாலான தலையை பார்த்து தன் மேலே அந்த கர்வத்தை வைத்து கொண்டு தன்னை உயர்த்தினானோ அதிலிருந்து அவன் புத்தி வந்தபோது தன்னை தாழ்த்தி அந்த பாதத்தில் மோதின கல்லை நோக்கி பார்த்தானோ அப்பொழுது அவனுக்குள்ள ஒரு மிகப்பெரிய புத்தி வந்ததுனால அவனுக்குள்ளாய் மகிமை வந்தது, முகக்கலை வந்தது. மந்திரிமார்களும் பிரபுக்களும் அவனை தேடி வந்ததுனால என் ராஜ்யம் ஸ்திரப்பட்டது என்று சொல்கிறார்.
கடைசியாக சொல்லி முடிக்கிறார். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான். எவ்வளோ பெரிய ஒரு அருமையான வெளிப்பாடு! இன்றைக்கு கல்வாரி சிலுவையில் நமக்காக நொறுக்கப்பட்ட, எல்லாவற்றையும் இழந்து தன்னைத்தானே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். சிலுவை பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் தம்மைத்தாமே தாழ்த்தின அந்த ஆண்டவருடைய கல்வாரி சிலுவையை நாம் நோக்கி பார்த்தோம் என்று சொன்னால், அவர் ஒருவர் தான் இந்த உலகத்தில் எந்த ஒரு தலைக்கணமும் இல்லாமல் அவர் வாழ்ந்த ஒரு மனுஷகுமாரனாக இந்த பூமியில் வெளிப்பட்டார். நமக்கென்று அடிச்சுவடுகளை வைத்திருக்கிறார். அவர் சாப்பாடு போட்ட உடனே அவரை பிடித்து ராஜாவாக்க வேண்டும் என்று நினைத்த பொழுது அவர் அதற்கு விலகி ஓடினதை பார்க்கிறோம். மனரம்யமாய் இருக்கிற ஒரு வாழ்க்கையை தான் வேதம் நமக்கு போதிக்கிறதா இருக்கிறது. புகழ்ச்சி வந்தாலும் அது என்னை பாதிப்பதில்லை, இகழ்ச்சி வந்தாலும் என்னை பாதிப்பதில்லை. முகத்தில் துப்பும் போதும், தாடை மயிரை பிடுங்கும் போதும் அதற்கும் அவர் ஒரு வாய் கூட பேசாமல் இருந்ததை பார்க்கிறோம். புகழ்ச்சி வந்தபோது மறைந்து போய்விட்டார். இகழ்ச்சி வந்தபொழுதும் அவர் அதற்காக மனம் வருந்தவில்லை. மன ரம்யமோ நித்திய விருந்து என்று இதே அதிகாரத்தில் சாலமோன் ஞானி குறிப்பிடுகிறாரே. பவுலும் அதை தானே சொல்கிறாரு, எல்லாவற்றிலும் மனரம்யமாய் நான் இருக்க கற்றுக்கொண்டேன். மேன்மையோ மேட்டிமைகள் என்னை தாக்காதபடி நான் என் வாழ்க்கையை பார்த்து கொண்டேன். இப்பொழுது எப்படி நேபுகாத் நேச்சார் ஆண்டவரை நோக்கி பார்த்தாரோ அவர் சொல்லுகிறார், அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும். இன்றைக்கி நம்ம கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கும் பொழுது நாம் ஒன்றுமில்லை என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம அறிக்கையிடும் பொழுது இந்த தேவன் எதிர்க்கிற, மிகவும் அதிகமாக எதிர்க்கிற அந்த அகந்த, அந்த இருமாப்பு, அந்த மேட்டிமை நமக்குள்ளே இல்லாதபடி நாம் பார்த்து கொண்டோன்னு சொன்னால், தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிற ஒரு ஆண்டவராய் இருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பெருமை என்ற வலையில் விழாதே, அது வறுமையை கொண்டு வந்திடும். பெருமை என்ற வலையில் விழாதே, அது வறுமையை கொண்டு வந்திடும். பணத்திலே மயங்கி விடாதே, உன்னை பாதாளம் கொண்டு போய்விடும். நீ பணத்திலே மயங்கி விடாதே, உன்னை பாதாளம் கொண்டு போய்விடும்.